மாத்தி மூவி சார்பாக எங்களுடைய வார்ம் மேரிட் விஷஸ். வணக்கம். வந்திருக்க என்னையும் இயக்குனரை மட்டும் நேசித்து வந்திருக்க ராஜன் சார், ஆர்வி உதயகுமார் சார், நண்பர். ஏன்னா இவங்களை தாண்டி வேறு யாரும் எங்களுக்காக யாரும் வரல. அதை பற்றி நாங்கள் வருத்தப்படவும் இல்லை. ஸோ எல்லோரும் அவங்கவுங்களோட வேலைகள், கல்யாணம், திருமணம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஊடகங்கள் நீங்கள் தான், உங்களை தான் நம்பி நான் வந்துட்டு, ஏன்னா நாளன்னைக்கு வெளியாக வேண்டிய படம், இன்றைக்கி உங்களை அவசரமாக கூப்பிட்ருக்கோம். வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் நான் மனதாக வந்துட்டு வேண்டிக்கிறேன். ஸோ அடுத்து வந்திருக்க பத்திரிகை ஊடகம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் மேலே ஒரு ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முதலாளித்தையும் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு நாங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட அதோடு சேர்ந்து இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கார். பித்தளை மாற்றி முதலாளிக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டிலு. உமாபதி ராமையா ஃபஸ்ட்டு வந்து உமாபதி ராமையாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்னோடய திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லி எல்லாம் எங்களை மதித்து வந்திருக்க நம்ம ஆர்வி உதயகுமார் சார், ராஜன் சார், காதல் சும்மா சாரை நான் வரவேற்கிறேன். எல்லாம் பேசி முடித்தவொன்னே பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து கேட்ட மாதிரி தான், பித்தளை மாற்றி படத்தை வந்து ஏதாவது நிறைய பேர் கூப்பிட்ருந்தோம், ஆனால் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கல்யாணம் முதல்ல வந்து நண்பன் உமாபதி அவர்களுக்கும் மணமக்கள் ஐஸ்வர்யா அவர்களுக்கு இருவருக்கும் என்னுடைய ஐஸ்வர்யா அர்ஜுன் இல்லையா, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திருமண நாளன்றே, திருமணம் நடக்கிற அந்த ரிசப்ஷன் அன்றைக்கே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம். இந்த படத்துக்காக எவ்வளோ போராடினார் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் மாணிக் சார். அது நிறைய கதைகள் இருக்குது அதுக்கு பின்னால். இந்த கதைக்கு பின்னால், ஒரு கதையை பண்ணுறதுக்கு பின்னால் பல கதைகள் இருக்குது. அவர் போராடி என்னென்னவோ ஸ்ட்ரகிளிங்க. கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு போது கொரோனா டைம், நிறைய பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல, திரையரங்குகள் கிடைக்கல, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் தாண்டி இப்போ வந்து இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்குது. பித்தளை மாற்றின்னு, பத்திர மாற்றுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது 10க்கு அரை செம்பில் வந்து தங்கம் கொடுத்தா அந்த நகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நகை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமோ, இது வந்து ஆக்சுவலாக சித்தர்கள் காலத்தில் சொல்லுவாங்க, 10க்கு அரை மாற்று பத்தரை மாற்றும்பாங்க. அது மாதிரி பித்தளை மாற்று அப்படின்னா அந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து அந்த மாதிரி நிறைய மெசேஜ் இருக்குது இதில். அதாவது குடிக்கிறவங்க, குடியார்கள், அந்த இதிலே பார்த்துருப்பீங்க சாங்லேயே, குடியார்களுக்காக சங்கம் இருக்கணும், அதுக்கு இன்னும் கொள்கை இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் வந்துருச்சு. ஆனால் அதை தாண்டி படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு மாணிக் வித்யா சார். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாழ்த்துக்களையும் கண்டென்ட்டையும் கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன்கள் இருக்காங்க. அண்ணன் மதிப்புக்குரிய இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அண்ணா, அதுக்கப்புறம் என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன் அப்பா அவர்கள் வந்திருக்காங்க, ராஜன் சார், சொல்ல வேண்டாம். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ப்ரமோஷன் பண்ணி நம்ம வெற்றி படமாக ஆக்கணும்னு படக்குழுக்கள் சார்பாக உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வார்த்தைகளை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல் இருக்கு. அதையே சொல்லிகிட்ருக்கீங்க. அழகாக பேசுகிறீங்க, அழகாக இருக்கீங்க. ஒரு கைத்தட்டலாம்ல, பாவம் பிள்ளை. ஒரு நிகழ்ச்சின்னு வந்தால் வந்து ஏதோ ஒரு சில விஷயம் அழகாக இருக்கணும், புரியுதா? ஆனால் இங்கே பார்க்குறதுல வந்து எனக்கு ரொம்ப அழகாக தெரிகிறது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேரக்டரில் நடித்ததையே என்னை நல்லபடியாக நீங்கள் எழுதுனதுனால நிறைய பேர் என்னை வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு நல்லா நடிச்சிருக்கீங்க. என்னால் நான் நடிக்கவே இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேசிட்டு வந்தேன். இப்போ அதுதான் நடிப்புங்கிறாங்க போல இருக்கு. பட் எனிவே, அது முழுக்க அந்த படத்தில் நான் நடித்ததுக்கோ அதில் கிடைச்ச பேர், அதுக்கு காரணமே வந்து அந்த படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார் தான். உங்களுக்கு மீண்டும் என்னது
இரு கரம் கூப்பி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பித்தளை மாற்றி படத்தோட இந்த ட்ரெய்லரு 2 சாங்கையும் பார்த்தோம். மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த தம்பி. மாணிக்க வித்யா, மாணிக் பாஷா மாதிரி மாணிக் வித்யா இல்லை, பெருசாக வருவேனே. சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் கேமராவும் நடிகர்களும் எங்கேயும் நிற்கவே இல்லை, ஆடிட்டே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரராக இருப்பார் போல் இருக்கு. இந்த ஆட்டக்கார நாயகனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தைரியமாக இந்த படத்தை பித்தளை மாற்றி என்ற ஒரு அழகான டைட்டில் வச்சுருக்கீங்க. அது ஒரு வித்தியாசமான டைட்டிலாக இருக்குது. இந்த டைட்டிலு தமிழ் டைட்டிலாக இருக்குது. இப்போ நிறைய படங்களில் தமிழை தேட வேண்டியதாக இருக்குது. கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழில் டைட்டில் வச்சா வரி விலக்குன்னாங்க. இப்போ அந்த வரியெல்லாம் தேவையே இல்லைன்ட்டாங்க, வரி விலக்கே வேண்டான்ட்டாங்க போல். ஆளுக்காள் என்னென்னலாம் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா டைட்டில்களில் பார்த்தீங்கன்னா யூட்டர்னு, சிக்னலு, டிராஃபிக்கு, இவங்க இப்போ டைட்டிலே கிடைக்கலைங்க பாவம். ரோட்டில் வரும்போது ரோட்டில் யூட்டர்ன் வருது, சிக்னல் வருது, இப்படியெல்லாம் டைட்டில் வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, நல்ல டைட்டில் அதில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ சொல்ல கேள்விப்பட்டேன், தமிழில் வார்த்தைகள் இல்லையா, வைரமுத்து சாருன்னு நினைக்கிறேன். தமிழில் எவ்வளோ அழகான வார்த்தைகள் இருக்குது. நல்ல பாரு, பித்தளை மாற்றி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. அது அந்த டைட்டிலுக்காக நான் உங்களை தமிழில் டைட்டில் வச்சதுக்காக வாழ்த்துறேன். ரெண்டாவது, நம்ம இவரோட சன்னு, அவர் பேர் என்ன, ஹீரோ தம்பி ராமையா சாரோட பையன் அவருக்கு மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துகள், திருமண வாழ்த்துகள். ஏன்னா நல்ல ஒரு வாழ்க்கை தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. நாளைக்கோ ரிசப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட்டு ஒரு கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். எப்படி திருமணத்துக்கு பின்னாடி தான் எனக்கு கூட என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. திருமணம் 21, ரிசப்ஷன் 24, என் படம் முதல் படம் ரிலீஸ் 26. 2 நாள் டிஃப்ரென்ஸில் படம் வெற்றி அடைந்து விட்டது. என்னை விட என் பொண்டாட்டிக்கு பேர் கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஐஸ்வர்யா அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் விதமாக தம்பி ராமையா அவர்களுடைய புதல்வர் இந்த படத்தில் நிற்காமல் நடிச்சிருக்கார். என்ன துள்ளல், அந்த இளமை மாறாமல் இளமை வேகத்தோடு, இந்த துடிப்போடு, ஒரு ஷாட்டில் கூட இந்த தம்பி நம்ம நிற்கலை. ஆட்டம், ஜம்ப்பு, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எல்லோரும் அதுக்கு ஒரு கைத்தட்டலாம். உண்மையிலுமே அந்த தம்பிக்கு இனிய வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் இனிமையான இல்லற வாழ்க்கையும் அற்புதமான திரையுலகத்தின் ஒரு நல்ல ஓப்பனிங்கும் இந்த படத்தின் மூலமாக கிடைக்க நான் மனமாற வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படத்தை ஏதோ வெற்றி படம் ஆக்கணுன்ற ஒரு முயற்சியிலேயே அவர் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காரு. கவலைப்படாதீங்க, ராஜண்ணன் வந்தால் தமிழ் திரையுலகமே வந்த மாதிரி. அவர் தொடாத எல்லைகள் கிடையாது. அவர் அவ்வளோ நல்ல மனிதர். அவர் உண்மையிலே சொல்கிறேன், மனசில் இருக்கிறத பேசக்கூடிய ஒரே சினிமாக்காரன் அவர் தான். நம்ம கூட சில டைமில் இடம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம பேசின சர்ச்சைக்குரிய விஷயங்களாக போயிடுது, நல்ல விஷயத்தை பேசினா கூட. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அழகு வெளி தோட்டது பண்ண மனசில் இதய அழகும் கூட அதிகமாக இவங்க நம்ம பத்திரிகை நண்பர்கள் வைத்திருக்காங்க. சின்ன படங்கள் எல்லாம் ஓடணும்னு நினைக்கிறவங்க. அதனால் நிச்சயமாக உங்கள் திரைப்படம் இப்போ பார்த்தப்போ இருந்த துள்ளலோடு மிக வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக இது வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இப்போது திரையுலகம் திரும்பி மீண்டு எழுந்து வருகிறது மாதிரியே ஒரு தோற்றம். ஏன்னா கொஞ்ச நாளாகவே இந்த திரைப்படங்கள்
ரிலீஸ் ஆகிற எண்ணிக்கை அதிகமாகுது, வெற்றி படங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆனால் இப்போது நான் நடித்ததுக்காக சொல்லலை, அந்த கருடன் என்ற திரைப்படத்தின் வெற்றியை பார்க்கும்போது ஒரு வாழ்வியலில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் யதார்த்தமாக படம் எடுக்கிற விதம், அது மக்களோடு மக்களாக ஒன்றி போய் பார்க்கிற ஒரு படமாக எடுக்கப்பட்டதன் காரணமாக, அந்த காலத்தில் நம்மளாம் எடுத்தோம் நம்ம படங்கள், கிழக்கு வாசல் போன்ற படங்கள்லாம் இந்த யதார்த்தத்தோடவே இருக்கும். கதையும் கதைக்களமும் கதாநாயகர்களும் அவர்களுடைய நடிப்பும் கதாபாத்திரங்களுடைய பிணைப்பும் அதை பின்னி வரக்கூடிய காட்சிகள் கூட அந்த கதையோட்டத்தோடவே இருக்கும். அந்த கதையோட்டத்தோட ஒரு சொல்கிற விஷயத்தை ஒரு மிக நாகரிகமாக சொல்லியிருந்தார் அந்த டைரக்டர். யாரோ ஒரு விமர்சனத்தில் கூட ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க, உங்கள் நண்பர்களில் யாருன்னு தெரியல, கர்ணனை விட இந்த சூரி கதாபாத்திரம் அருமையான கதாபாத்திரம் அப்படின்னு. கர்ணன் கூட செஞ்சோற்று கடனுக்காக சேராத இடத்திலே சேர்ந்து தன் நட்புக்கும் செஞ்சோற்று கடனுக்குமாக நியாயத்தை எதிர்த்து தர்மம் தோற்று போகுது. அவன் தர்மகர்த்தா, அவன் மிகப்பெரிய தர்மவான் கர்ணன். ஆனால் இந்த சூரியன் கதாபாத்திரம் அந்த உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில் அவன் உண்மை பக்க தர்மத்தின் பக்கம் நிற்கிறான் பாருங்க. அது ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திர படைப்பாக இப்போது எல்லாராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் சூரிய அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்து. அதனா இந்த கதாநாயகனுக்கே உண்டான கதாபாத்திரங்களை நம்ம கூட அப்படித்தான் அப்படி வடிவமைப்போம். இது கதையின் பாத்திரமே ஒரு நாயகனாக மாறுகிறான். அதுதான் ஆர்டினரியாக ஒரு கேரக்டரை எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை சாதாரணமாகவே கொண்டு வந்து அது கடைசியில் அந்த ஹீரோயிசத்தை காட்டுறான். ஹீரோயிசம் என்னென்னா அவன் வாய்மையின் பக்கம், உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம் நிற்கிறான் என்பது தான் அந்த கதை, வேறு ஒன்றும் இல்லை. அது சொன்ன விதம் இன்றைய மக்களால் மிகவும் பாராட்டப்படுகிற விதம். அந்த மாதிரி இதில் கூட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறத நான் உணர்கிறேன். இப்படியெல்லாம் ஆடிட்டும் பாடிட்டு இருக்கிற பையன் என்ன செய்கிறான்ன்றது தான் இந்த படத்தோட ஒரு கதை களமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து ரசித்து இந்த திரைப்படம் பெரும்பாலான மக்களால் பார்த்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு படமாக மாற்றுவது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. ஆகவே இந்த படத்தோடு நில்லுங்கள். நிச்சயமாக பித்தளை மாற்றி ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டு மாற்றியாக இருக்கும் என்று நான் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போதுமாம்மா? இந்த பிரியா அவர்களுக்கு எனது நன்றி. ஏன்னா சும்மாவே இருக்காது, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி போட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல பிஆர்ஓ கிடச்சிருக்காங்க. நன்றி. எடுக்கும்போதே பிரச்சனையை உருவாக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு சில வார்த்தைன்னாங்க. எனக்கு ஒன்றும் சொல்லலை, கண்டிஷன் போடல. ஆனால் ஒரு சில வார்த்தை தான் பேச போகிறேன். அருமை சகோதரர், இந்த படத்தின் தயாரிப்பாளர், பித்தளை மாற்றி படத்தின் தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள், இந்த படத்தின் இயக்குனர் வித்யா, மாணிக்க வித்யா, இசையமைப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடித்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, தம்பி ராமையா என்னுடைய குடும்ப நண்பர் மட்டுமல்ல, தம்பி, அவருடைய மகனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடந்து வரவேற்பு நிகழ்ச்சியினால் எனக்கு நடக்கும்போது அந்த தம்பி தான் இதில் ஹீரோ. தம்பி ராமையாவுடைய மகன். அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், இந்த படமும் வெற்றி பெற்று அவருக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும். அந்த தம்பதிகள் நலமோடும் வளமோடும் நீடூழி வாழ வேண்டும்
தமிழ் சினிமாவில் பெரும் பங்கும் புகழும் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். அருமை தம்பி உதயகுமார் அவர்கள் நகைச்சுவாக மட்டுமல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார். சின்ன ப்ரொடியூசர்கள் நல்லா இருக்கணும், அவங்க எடுக்கிற படங்கள் வெற்றி பெறணும் என்பதிலே ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் கூட எல்லா படமும் வெற்றி பெறணும், அதில் முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றால் அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் படம் தான் தயாரிப்பாங்க. இப்போ பித்தளை மாற்றி, அதாவது சினிமாவில் நிறைய பித்தளை மாற்றிங்க இருக்காங்க. வாயிலே வடை சுட்டு வட்டி வாங்கிட்டு போயிடுவானுங்க. ஆனால் நான் மொசலை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன். நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன். ஆனால் என்கிட்ட வாயில் வடை சுட்டு என்கிட்ட பணத்தை வாங்கினவன் வரவே மாட்டேங்கிறான், கிட்ட பதிலே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட பித்தளை மாற்றிகள் நிறைய இருக்காங்க, உஷாராருங்க. அதுக்கிடையில் ஒரு தங்கமான ப்ரொடியூசர் சரவணன். அது மட்டும் இல்லை, நான் அவர்கிட்ட கேட்டேன் ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு. மிக மகிழ்ச்சியாக சொன்னார். நிறைவா தேவையான அளவில் நடந்தது சார், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்கிறதே இல்லை. டைரக்டரை பற்றி அவ்வளோ நல்லா சொன்னார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, தேதியும் குறிச்சிட்டா நாளில் எனக்கு படம் ரிலீஸ் தேதியை நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர். இந்த படம் மட்டும் எடுக்கலை, இன்னொன்று ஜோரா கைத்தட்டுங்களா, யோகி பாபு வச்சு ஜோரா கைத்தட்டுங்கள் படத்தை முடிச்சிட்டாராம். அதுவும் அடுத்த ரிலீஸுக்கு தயாரிக்கு. இன்றைக்கி சினிமாவில் அதை ஏன் நான் தனியாக பாராட்டுறேன்னா, இன்றைக்கி சினிமா எவ்வளோ சிரமத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதில்ல. ஒரு படம் ஆரம்பித்த ப்ரொடியூசர் படுற வேதனை, நல்ல டைரக்டர் மாட்டிட்டா அவங்க தப்பிச்சாங்க. ஆனால் சில டைரக்டருங்க பித்தளை மட்டும் மாத்திரல, ப்ரொடியூசரே மாற்றிடுறாங்க. பணக்காரனாக வந்தவங்கள ஏழையாக அனுப்புகிறாங்க சிலர். அதில் இந்த வகையில் நம்முடைய சரவணன் உண்மையிலே பாக்கியசாலி, ஒரு நல்ல டைரக்டர் கிடச்சிருக்காரு. 2 சாங் பார்த்தோம், திருப்திகரமாக இருந்தது. நல்ல நடிகர்கள்லாம் போட்டிருக்காங்க. தம்பி ராமையா, அவருடைய மகன், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அதில் இருக்காங்க. இன்றைக்கி இந்த படம் ஜெயிச்சதுன்னா அடுத்து யோகி படம் ஜெயிச்சா அடுத்து இன்னும் 2 படம் ஆரம்பிப்பார். அது நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும், சினிமாவுக்கு நல்லது. அதனால் இன்றைக்கி சினிமா இருக்கிற நிலையில் 2 படத்தை எடுத்திருக்கிற அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள், இந்த படம் வெற்றி பெறும். இது பித்தளை மாற்றி உங்களுக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கும். இந்த பித்தளை மாற்றின்ற டைட்டில் தங்கமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். இன்றைக்கி உதயகுமார் சொல்கிறது போல் எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில், எல்லாமே ஷைரன்றான், பார்க்கிங்கிறான், யூட்டர்னுங்கிறான். தமிழில் இன்னும் அவ்வளோ பஞ்சமாக ஏற்பட்டுருச்சு. அதுக்கு தான் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார், மானியம் கொடுக்கறதுக்கு 3 லட்சம் ஆரம்பத்தில். தமிழில் பெயர் வைப்ப படங்கள், ஓவர் விரசம் இல்லாத படங்கள், வெட்டுக்குத்து இரத்த கலர் இல்லாத படங்கள், இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து மானியம் கொடுத்தார். 3 லட்சத்தை அப்புறம் 5 ஆக்கினார். இந்த ஜெயலலிதா அம்மா 7 ஆக்கினாங்க. இல்லை 3 கலைஞர் ஆக்கினார், 5 ஜெயலலிதா ஆக்கினாங்க, 7 கலைஞர் மறுபடியும் ஆக்கினார். அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டு போச்சு. இப்போ மறுபடியும் அதை பற்றி பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் தமிழக முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், சினிமாவில் தியேட்டரில் டிக்கெட் விலை குறையணும். அப்போ தான் ஏழைகள் குடும்பத்தோடு படம் பார்ப்பாங்க. அல்லது சின்ன தியேட்டர்களை உருவாக்கணும், ஏழைகள் பார்க்குற அளவுக்கு டிக்கெட் விலை குறையணும். அந்த தமிழக முதல்வர்கிட்ட நான் ஒரு பெட்டிஷனாகவே கொடுத்துருக்கேன், கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே சினிமா நல்லா இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பொழுதுபோக்கு நிறைய சாதனை வந்துடுச்சு, இருந்தால் கூட சினிமாவுக்கு இருக்கிற அந்த மவுஸ், அந்த பவர் குறையவே இல்லை. என்ன ஒரு 100 படம் வந்தால்
ஒரு 15-20 படம் ஜெயிக்குது, 80 படம் காணாமல் போகுது. அதான் பெரிய வருத்தமாக இருக்கு. அதை டைரக்டர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தா. இந்த விடுதலை பற்றி சொன்னார். விடுதலை சூரி தான் ஹீரோ. ஏற்கனவே ஒரு படம் கருடன், விடுதலை படம் ஏற்கனவே சூரி நடித்து வெற்றி பெற்றது. அது வெற்றிமாறன், வெற்றி டைரக்டர். இப்போ கருடன் படத்துலேயும் அந்த தம்பி சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னா, கதை மண் வாசனை மிக்க கதை, தமிழ் பண்பாடு மிக்க கதை. ஆங்கிலத்தை போய் திருடிட்டு வர வேண்டாம். தமிழில் ஒவ்வொரு கிராமத்தில், ஒவ்வொரு தெருவில், ஒவ்வொரு வீட்லேயும் கதை இருக்குது. ஒவ்வொரு சம்பவம் ஒரு கதை தான். நீங்கள் கம்பராமாயணம் எடுத்துட்டா விஜயகுமாருக்கு தெரியும், ஒரு கதைக்குள்ளே இன்னொரு கதை பண்ணலாம். நிறைய கதைகள் இருக்குது. மகாபாரதம், அதில் எவ்வளோ கதைகள் இருக்குது, பண்ணுறாங்க. அதை நம்ம அதை தமிழ் உணர்ந்தவர்கள் கதையாக பண்ணுறாங்க. ஆகவே தமிழில் மண் வாசனையோடு எடுக்கிற படங்கள், தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீறாத தமிழ் ஒழுக்கத்தோடு எடுக்கிற படங்கள் மக்கள் மனதை போய் சேருகிறது, அது வெற்றி பெறுகிறது. அந்த வகையிலே இந்த பிற்றையில் மாற்றி படம் தங்கமாக மாற்றி என் ப்ரொடியூசர் சரவணன் வெற்றி பெற வைக்க வேண்டும். டைரக்டருக்கும் அடுத்த படம் கிடைக்கணும். அது தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி, பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டாங்க. ஒரு நல்ல பிஆர்ஓ, தொடர்ந்து அவங்களும் படம் பண்ணணும் சொல்லி அழகிய இப்போ தமிழ் மகள், ஆமாம் உன் பேர் என்ன? சிவஸ்ரீ. சிவஸ்ரீ நல்ல அழகிய பெண், அழகிய தமிழ், நல்ல தமிழ் பேசுங்க. ஆனால் வரவங்கெல்லாம் ஒரு சில வார்த்தைன்னு வச்சுங்க, நன்றி வணக்கம் இப்போ உட்காந்துருவாங்க. ஆக நன்றி வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப பேசிட்டு பின்னாடி கஷ்டப்பட தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஒரு படம் வந்துட்டு சார் ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தைக்கு வந்துட்டு தாய் வந்துட்டு டைரக்டர்னா, தகப்பன் வந்துட்டு தயாரிப்பாளர் தான் சார். ஏன்னா எந்த வகையிலையும் ஒரு குழந்தை வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு அடிபட்டோ ஏதோ ஒரு இருக்கும்போது அதை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு நடுத்தருவில் போட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு தகப்பனுக்கு அழகில்லை. அதை சரி பண்ணணும். சரி பண்ணதுக்கப்புறம் அவர் நடக்க விடணும். நடக்க விட்டதுக்கப்புறம் ஓட விடணும். அந்த வேலையை தான் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா என்னை நம்பி, நான் அவரை நம்பி, ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்துட்டு என்னுடைய முதல் படமே தெரியும், கலையாத நினைவுங்கிற படத்தில். அந்த படத்தில் வந்து எனக்கு கடைசி நேரத்தில் வந்துட்டு இணை இயக்குனர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து, ஒரு 10 வருஷம் கழித்து அவரை மீட் பண்ணும்போது நான் நினச்சவங்களாம் பெரிய டேரக்டராக இருப்பாங்கன்னு. அந்த படமே என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த படம் நான் பார்த்துட்டு அது 100% ஓடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் வச்சுருந்த விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த படத்தை எனக்கு வந்துட்டு வியாபார ரீதியாக வந்துட்டு எனக்கு சிட்டி கொடுங்க, செங்கல்பட்டு கொடுங்கலாம் கேட்டாங்க. நான் அவங்களெல்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த படம் ஓடாது, இதனுடைய நஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் நானே அனுப்பிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு. நான் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்துட்டு இது வந்து சினிமாவுக்காக சொல்லலை. என் மனசில் ஒவ்வொரு வார்த்தையும் என்னால் வந்து மூடி வச்சுலாம் பழக்கம் இல்லை. மனசில் தோன்றதை அப்படியே சொல்கிற கேரக்டர் தான் என்கிட்ட. அந்த மாதிரி அந்த படத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து அடாவடி உங்களுக்கே தெரியும், சத்யராஜர் படம், படத்துடைய ரீமேக்கு. அது பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்துட்டு அந்த டைமில் தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் படத்துக்கு தடை அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அது மீண்டும் ஒரு குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்தையும் அதே மாதிரி தான் டெல்லி வரைக்கும் நான் வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணி அதை வந்துட்டு சென்சார் வாங்கிட்டு அதையும் ரிலீஸ் பண்ணேன். அப்படி எனக்கு ஓடாத படங்களையும் நான் ரிலீஸ் பண்ணவன், ஓடுன்னு தெரிஞ்ச ஒரு படத்தை நான் எப்படி ஓடுவேன்? நான் வந்த நேரம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் உடல் ரீதியாகவும் சரி, ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு. இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்ல முடியாத வார்த்தைகள். ஏன்னா வந்துட்டு ஊடகங்கள் வந்துட்டு நான் உண்மையை பேசுனுங்கிறக்காக சொல்கிறேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னோடய ஹார்ட் அட்டாக், ஒரே ஒரு ஷெட்யூல் முடிச்சு வந்துட்டு என்னோடய ஹார்ட் அட்டாக் வந்துட்டு 4 ஸ்டாண்ட் உள்ளுக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என் தம்பி, என் ஃபேமிலியே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ படத்துக்குலாம் போவேனா, ஒரு 1 கோடி ரூபா லாஸ், பரவாயில்ல போயிட்டு போகுது, நீ வீட்டில் முடிட்டு உட்காந்துட்டு சொல்லிட்டாங்க. அந்த ரேஞ்சில் பேசிட்டாங்க. ஆனால் அவருக்கு முதல் படம், இந்த படம் நான் எடுக்கலைன்னா அவர் கண்டிப்பாக ஒரு சினிமாவில் உங்களுக்கு தெரியும், முதல் ஒரு படம் ஓடலைன்னா என்ன ஆகும்? ஒரு துரதிர்ஷ்டவாதியாக வந்துட்டு நிற்க வச்சுருவாங்க. கடைசி வரைக்கும் அவர் காலம்பூரா அப்படி தான் அலைய முடியும். நம்ப மாட்டீங்க, என்னால் எந்திரிச்சு நிற்க முடியாது. 3வது மாதத்தில் அவருக்காக நான் ஃப்ளைட் எடுத்துகிட்டு அந்த சூட்கேஸ் தூக்கி என்னால் பேக்கை தூக்கி மேலே வைக்க முடியாது ஃப்ளைட்டுக்குள்ளே. அந்த சூழ்நிலையும் நான் வந்து இந்த படத்தை முடிக்கணுங்கிறக்காக நான் வேலை செஞ்சேன். அப்படி ஒரு படம் சரியான சூழ்நிலை வெளியாகலை. அதற்காகவே நான் வந்து வருத்தப்படவும் இல்லை. நான் அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய காசு போச்சு நினச்சி வருத்தப்பட்டதை விட, நான் வந்து என்னை நம்பி ஒருத்தர் வந்திருக்காரு, நானும் அவரை நம்பி வந்திருக்கோம், நாளைக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, அவருக்கு அடுத்த படம் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் நான் யோசித்தேன். அதற்காக இதுக்கான
நான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் என் குழந்தைய சரியாக பண்ணியிருக்கேன், ஓட விடுறேன், ஓடுறதுக்கு ரெடியாகவும் இருக்குது. அதற்கான கேட்டு வந்துட்டு எங்கள்கிட்ட சரியான ஆர்டிஸ்ட் இல்லை. அவங்க வந்து பேசினா மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு ஊடகங்களும் சரி மற்ற எல்லாமும் அந்த வெளிச்சத்துக்கு வரும். ஆனால் நான் உங்களை மட்டும் தான் நம்பி வச்சுட்ருக்கேன். நீங்கள் தான் அந்த கேட்டை திறக்கிற அந்த அந்த கேட்டை திறந்து விடுற சாவியை நீங்கள் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு கேட்டை மட்டும் எங்களை திறந்து விடுங்க, மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அந்த படம் திரைக்கு வந்தால் கண்டிப்பாக பேசப்படும். பேசின பெரிய காவியம் அப்படிலாம் இல்லை. இந்த படம் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா தான்டா பண்ணியிருக்காங்க, நல்லா காமெடியாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, நல்லா தானே இருக்குது, போர் அடிக்காமல் போகுது, அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு பெரிய காவியம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிலாம் இல்லை. ஓகே, வந்திருக்க அனைவருக்கும் என்னை மனசார வேண்டிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கணும். அடுத்த படங்கள் வந்துட்டு அவர் தேடி வரணும். ஏன்னா இன்னும் அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருப்பேன். அதை உங்கள்கிட்ட வந்துட்டு நான் அதுதான் மனசார வேண்டி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த பித்தளை மாற்றி படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் கலை இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் வேறு டைரக்டர் என்ன நடிக்க கொடுத்துருந்தாரு. அதுக்கு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்திற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ராஜன் சார் அவர்களை எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை, இருந்தாலும் எந்த யூடியூப் சேனல் எதை தட்டுனாலும் சிறு பட தயாரிப்பாளர்களுக்காக உயிரை கொடுத்து பேசக்கூடிய மிக ஒரு அற்புதமான மனிதராக இருக்கார். அவரை போன்றவர்களை நம்மளாம் பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் நான் யூடியூப்பில் எங்கே தட்டினாலும் சின்ன பட ப்ரொடியூசர்களுக்காகவும் சின்ன படத்தில் பணிபுரிஞ்ச டெக்னீஷியனுக்காகவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே மனிதர் ராஜன் சார் அவர்கள் தான். அவருக்கு திரும்ப ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். அதற்கடுத்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களை வைத்து இயக்கியிருந்தாலும் எந்த விதமான ஒரு வெளியில் எதையும் காட்டி கொள்ளாமல் ஒரு சிறு படத்தில் கூட வந்து சிறப்பிக்க வந்திருக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ப்ரொடியூசர் அவர்களை பற்றி சரவணன் சார் பற்றி பேசணும்னா, அவர் மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, அவருக்குள்ள ஒரு இயக்குனர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாமே இருக்காங்க அவருக்குள்ள. 24 hours அப்படியே அந்த படத்தை பற்றி இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. டெக்னீஷியன்லாம் அவ்வளோ சிறப்பாக கவனிச்சிக்கிடுவார். நம்ம பேசின சம்பளம்லாம் கேட்கலாம், அவரே ஃபோன் பண்ணி உங்கள் சம்பளம் வந்துருச்சா சார் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொடியூசருக்கெலாம் நம்ம வாங்கின சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமாக ஒர்க் பண்ணி அந்த படத்தை ஒரு ஹிட்டு படமாக்கணும், நமக்குள்ளே ஒரு ஆர்வத்தை தூண்டும். அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த படத்தில். இந்த படத்தில் ஹீரோயினுக்காக ஒரு வண்டி ரெடி பண்ணணுன்றதுக்காக டைரக்டர் நாங்கள்லாம் உட்காந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோம், அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த வண்டியை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அயன் பாக்ஸ்லேயே ஒரு வண்டியெல்லாம் இந்த படத்தில் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒரு நல்லா இருக்குது இந்த படம் பார்த்தீங்கன்னா சொல்லி. அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் செலவெல்லாம் எது வேணாலும் இதை பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, கதைக்கு தேவையானதை செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. டைரக்டர் அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த ஒரு டைரக்டர், அதுவும் பட்ஜெட்டில் சொன்னதை விட கம்மியான பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையான டைரக்டர் அவர் எனக்கு நண்பரும் கூட. சொன்ன டைமை விட கம்மியான அந்த டேட்டில் முடிச்சு கொடுத்தாரு இந்த படத்தை. அதுக்காக டைரக்டருக்கு ஒரு தடவை நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த சினிமாவில் இருக்குது சார். அதனால் இந்த படத்தில் நான் பணிபுரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் எந்த விதமான ஒரு சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடாதுன்றதில் டைரக்டரும் ப்ரொடியூசரும் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதையை தான் எடுக்கணும். டைட்டில் கூட பாருங்கள், பித்தளை மாற்றுன்னு வச்சுக்கணும், அதோட செம்பு மாற்றின்னு கூட வைக்கலை. ஏன்னா செம்பு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதுனால நல்லா பித்தளை மாற்றுன்னு வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக அது பத்தரை மாற்று தங்கமாக ப்ரொடியூசருக்கு படம் வெற்றி படமாகி அவர் தொடர்ந்து படங்கள் எடுக்கணும், எங்களை போன்றவர்கள் அதில் பணிபுரியணும் என்று வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.